திருச்செந்தூர் கடற்கரையில் ஏற்பட்ட கடல் அரிப்பு. 10 அடி ஆழத்திற்கு ஏற்பட்ட கடல் அரிப்பால் வெளிவந்த கல்வெட்டு. முருகன் மண்ணில் தொடர்ந்து வெளிவரும் பொக்கிஷங்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குவதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். கோவிலுக்கு முன்பு இருக்கும் கடற்கரையில் நீராடிவிட்டு கோயிலுக்குள் சென்று முருகனை தரிசித்து வருகின்றனர். இப்படிப்பட்ட திருச்செந்தூர் கடல் பகுதியில் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் கடல் நீர் உள்வாங்கி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக திருச்செந்தூரில் கடலின் சீற்றம் அதிகமாக இருந்து வருகிறது. இதனால் கடற்கரை பகுதியில் படிக்கட்டுகள் வழியாக இறங்கும் இடத்தில் சுமார் 20 அடி தூரத்திற்கும் 10 அடி ஆழத்திற்கும் கடல் அரிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் இறங்கும் படிக்கட்டுகள் தகர மற்றும் தடுப்பு வேலிகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இடத்தின் வழியாக பக்தர்கள் இறங்கி நீராடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திருச்செந்தூரில் கடலின் அலைகள் அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை கோவில் அருகே கடல் அரிப்பு ஏற்பட்ட இடத்தில் சுமார் 4 அடி உயரம் கொண்ட கல் ஒன்று கரை ஒதுங்கியது. கடல் அலையில் அந்த கல் புரண்டு விழுந்த நிலையில் அதில் எழுத்துக்கள் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அங்கு வந்த கோவில் பணியாளர்கள் கல்லின் மீது திருநீறு கொண்டு தேய்த்து எழுத்துக்களை படித்த போது அது கல்வெட்டு என்று தெரிய வந்தது. அப்படி அந்த கல்வெட்டில் தற்கால எழுத்துக்களை காணப்பட்ட நிலையில் முனி தீர்த்தம் என்ற தலைப்போடு இதன் பலன் ஆன்மாக்களை கட்டியிருக்கிற நல்வினை, தீவினை ஆகிய இரும்பு சங்கிலியை தேய்ப்பதற்கு அறத்தை போலிருந்து பலனை கொடுக்கும் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் 2 கல்வெட்டுகள் கரை ஒதுங்கி இருந்தன. அதில் மாதா தீர்த்தம் என்றும் பிதா தீர்த்தம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தீர்த்தத்தில் குளித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை சுற்றி 24 தீர்த்தங்கள் இருந்துள்ளன. ஆனால் அவை நாளடைவில் பராமரிக்கப்படாமல் விடப்பட்டதால் தீர்த்தங்களும் அதன் கல்வெட்டுகளும் கடலுக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. இப்படி கடலில் கிடைக்கும் கல்வெட்டுகளை கோவில் நிர்வாகம் உடனடியாக பாதுகாத்து திருச்செந்தூர் கோவிலை சுற்றியுள்ள தீர்த்த கிணறுகளை பராமரித்து பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.